இந்த ஃப்ரிட்ஜ் அறிவிப்புங்கிறது பெரிய அளவுல ரீச் பண்ணுது. அதுக்கு ஒரு கவுண்டர் அட்டாக்கா தான் இந்த டிஜிட்டல் கூப்பன் 8000 ரூபாய்க்கு அறிவிக்கப்பட்டிருக்கு. ஃப்ரிட்ஜ் அறிவிப்பு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியது. ஏன்னா ஒருவேளை இந்த ஃப்ரிட்ஜ்ங்கறது ஒருவேளை வாஷிங் மிஷினோ ஃப்ரிட்ஜோ திமுக முதல்ல சொல்லிருந்துச்சுன்னு வைங்களேன், இவங்க எல்லாரும் என்ன பேசுவாங்க தெரியுமா? யூஸ்ஃபுல்லா என்ன சார் திட்டம் இருக்கு? கல்வியை பத்தி பேசிக்கீங்களா சார்? வேலை வாய்ப்பை பத்தி பேசிக்கீங்களா? பொருளாதாரத்தை பத்தி பேசிக்கீங்களா? இப்ப இவங்க இதெல்லாத்தையும் பேசின உடனே இதை விடுங்க சார், இடைவேளைக்கு பிறகு பேசுவோம். இடைவேளை திரு எடப்பாடியார் அவர்கள் வந்தார்னா அவருடைய ஆட்சி காலத்துல இது அத்தனைக்கு நிதிகள் நிச்சயமா நிதி நிர்வாகம் சீராக செய்யப்பட்டு நிதி பகிர்வு, அவர் அததான் சொல்ல வந்தார், மத்தியிலிருந்து வரக்கூடிய நிதி பகிர்வு என்பது உயர்த்தப்பட்டு நிச்சயமாக தமிழகத்திற்கு இன்னும் அதிகமான தேவைகளை நிறைவேற்றி தமிழகத்திற்கு மத்திய திட்டங்களையும் கொண்டு சேர்ப்பது அதோடைய வார்த்தை. கூட்டணியில இருக்கும் போதுதான் அவரு தான் சட்டப்பேரவையில வாசிச்சாரு, ஒன்றிய அரசு எங்களுக்கு நிதி தர மறுக்கிறதுன்னு. யாரு? ஸ்டாலின் வாசிக்கல. இதே ஐயா எடப்பாடி கே பழனிசாமியும் இதே ஐயா ஓபிஎஸும் பாஜக கூட்டணியில் இருக்கின்ற பொழுதே சொன்னார்கள் ஒன்றிய அரசு நமக்கு நிதி தர மறுக்கிறது. இணக்கமாக இருந்து பெற முடியும் நம்புறாங்க. என்ன பண்றீங்க? பாஜகவோட இணக்கமாக இருந்து என்ன பண்றீங்கன்னு சொல்லுங்களேன். இப்போ ஒரு சின்ன விவரம் மட்டும் சார், கடந்த 2006 வண்ண தொலைக்காட்சி பெட்டி, அதுக்கு முன்பு திமுக எதிர்க்கட்சி அவர்கள் சொன்னாங்க அந்த தேர்தல் அறிக்கை கவனம் பெறுகிறது. 2021 சட்டமன்ற தேர்தலில் 10 ஆண்டு அதிமுக ஆட்சி, அதுக்கு பின்பு அவர்கள் சொல்றாங்க நாங்க ஆட்சிக்கு வந்தோம்னா அனைத்து பெண்களுக்கும் 1000 ரூபாய். அது வெற்றியா மாறுது. இவங்க திமுக நீங்க கேட்டதை போல பயனாளிகளாக அதுல இருந்திருந்தாங்க. போன முறை வாஷிங் மிஷின் சொன்னாங்க, ஏற்கனவே பயனாளிகளா இருக்கு. அதிமுக வாஷிங் மிஷின் சொன்னாங்க 21. ஆமா சார், ஏன்னா 10 ஆண்டுகள் அவர்கள் ஆட்சியில் இருந்துட்டாங்க. ஆமா, 10 ஆண்டுகள் அவர்கள் ஆட்சியில் இருந்தாங்க. எதிர்க்கட்சிகள் சொல்கிற கூட தான் கவனிக்கப்படுதுங்கிற சார். நீங்க 2006 திமுகவோட வண்ண தொலைக்காட்சி பெட்டி கவனிக்கப்பட்ட காரணம் அன்று அவர்கள் எதிர்க்கட்சியாக இருந்து வாக்குறுதி கொடுத்தது. 2021 சட்டமன்ற தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகத்தோட 1000 ரூபாய் கவனிக்கப்பட்டது. அன்றைக்கு அவர்கள் எதிர்க்கட்சியாக இருந்தது. 2016 யார் எதிர்க்கட்சி? இதை வச்சுதான் தீர்மானிக்கணும். 2016 திருப்பி திமுக தானே வந்திருக்கணும். அவங்க இதே மாதிரியான வாக்குறுதிகள் அப்பவும் கொடுத்தாங்கல்ல, மீண்டும் அதிமுக வந்துச்சு. ஸோ இந்த வாதமே திருப்பியும் சொல்ல இல்லாஜிக்கலான ஒரு வாதம் சார். இதை சொன்ன எதுவுமே எந்த கட்சி ஆட்சிக்கு வந்தாலும் சரி, நீ எடப்பாடி நீங்க எந்த கட்சி வந்தாலும் யாரும் ஸ்டாப் பண்ண போறதில்லை. அதே போல 1000 2000 கொடுக்க போறாங்க. ஈவன் சசிகலா ராமதாஸ் கூட்டணி ஆட்சிக்கு வந்தால் கூட அவங்களும் இதை கொடுக்க தான் போறாங்க. ராமதாஸ் அறிவிச்சார் 3000 கொடுக்குறேன்னு சொல்லிட்டாரு. ஸோ அதனால யாருமே நிறுத்த போறதில்லை. அதிமுக ஆட்சிக்கு வந்தா நிறுத்தும் சார். கோயம்பேடு மதுரவாயில் பறக்கும் சாலை கலைஞர் போட்டாரு, அதிமுக கொண்டுச்சு நிறுத்தினாங்க. சாலை பணியாளர்கள் கலைஞர் கொண்டு வந்தாரு, அதிமுக ஆட்சிக்கு வந்துச்சு நிறுத்தினாங்க. மக்கள் நல பணியாளர்கள் திமுக கொண்டு வந்துச்சு, அதிமுக ஆட்சிக்கு வந்தோன்னா நிப்பாட்டினாங்க. மெட்ரோ ரயில் திமுக கொண்டு வந்துச்சு, அந்த அம்மா அதுக்கு பதிலாக என்ன சொன்னாங்க? மோனோ ரயில்னு சொன்னாங்க ஜெயலலிதா அம்மா. மிக பிரம்மாண்டமாக ஒரு இதை கட்டி எழுப்பினார் கலைஞர் தலைமைச் செயலகத்தை. அதை நான் செயல்பட விட மாட்டேன்னு ஹாஸ்பிட்டலாக மாற்றினாங்க. நீங்க திமுக கொண்டு வந்த எந்த திட்டத்தையும் அதிமுக தொடர்ந்ததில்லை. முன்வைக்கிற கேள்வியை நான் முன்வைக்கிறேன். என்னன்னா நீங்க என்ன புதுசா கொடுத்துருக்கீங்க? அவ்வளவுதான். புதுசா கொடுத்தது சிம்பிளா அதை மட்டும் சொல்லுங்க. நீங்க ஒன்று சொன்னாங்க புதுசா எதுவும் இல்லைன்னு. புதுசானா திருப்பி முதலேருந்து ஆரம்பிக்கணுமா? போக்குவரத்து கழகத்தை உண்டாக்குவோம். முதல்ல இருந்து ஆரம்பிச்சாங்க. ஜீரோவா இருக்கும்போது போக்குவரத்து கழகம், இலவச மின்சாரம், ரோடு, இப்ப ரேஷன் கடை, அரிசி, எம்பவர் பண்ற ஸ்கீம்ஸ் இருக்குல்ல சார். நான் முதல்வன் எத்தனை மாவட்ட ஆட்சித்தலைவர் உருவாக்கி இருக்கு சார். ஒரு செங்கல் சுழல் வேலை பார்க்கக்கூடிய ஒரு தொழிலாளியின் மகன் இன்னைக்கு கலெக்டர். அந்த ஸ்கீமை விரிவுபடுத்துறேன்னு சொல்றாரு முதலமைச்சர். இதுல என்ன பெருசா புதுசா இருக்கு அப்படின்னு சொல்றது எவ்வளவு பெரிய அநியாயம், அக்கிரமம். புதுமை பெண், தமிழ் முதல்வன், நான் முதல்வன் திட்டம் எத்தனை குடும்பங்களே மாற்றி இருக்கு சார் சொல்லி ஒரு செக்மெண்ட்ல இருக்கிற எல்லாருக்கும் பார்த்து ஒரு தேர்தல் அறிக்கை கொடுத்துருக்கோம். திமுக தேர்தல் அறிக்கை அப்படி இருக்கான்னு என்ன தெரியல. ஒரு 4-5 ஸ்டேட்மெண்ட் எடுத்து காப்பி அடிச்சு மட்டும் போட்டுக்க தான் தெரியுது. ஏற்கனவே 2021 தேர்தல் அறிக்கை என்னாச்சு? அதில் கொடுத்த முத்தாய்ப்பான வாக்குறுதிகள். அதிமுக தேர்தலுக்கு எடப்பாடி அவர்களுக்கு மக்கள்கிட்ட நல்ல வரவேற்பு இருக்கு, போறவங்க நல்ல வரவேற்பு இருக்கு. ஏன்னா சமுதாயத்தில் எல்லா தரப்பட்ட மக்களுக்கும் இருக்கிறான ஒரு தேர்தல் வாக்குறுதி. எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக இருக்கின்ற பொழுது 2016 அதிமுக தேர்தல் அறிக்கை என் கையில் இருக்குது. இதை அந்த அம்மா ஒரு வருஷத்துல இதாயிட்டு தவறிட்டாங்க. அடுத்தது நீ 4 வருஷம் யார் தான் ஆட்சியில் இருந்தா? எடப்பாடி பழனிசாமி தான் இருந்தார். இந்த தேர்தல் அறிக்கையில ஒன்றை கூட அவர்கள் என்ன செய்யவில்லை, நிறைவேற்றவில்லை. ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்துவதற்கு ஒரு குழு அமைக்கப்பட்டு அதற்கு பேச்சுவார்த்தை நடத்தப்படும் இதில் சொல்லப்பட்டிருக்கு. அமைக்கல. ஸ்கூட்டி கொடுப்பீங்கன்னு சொன்னீங்கல்ல சார், ஞாபகம் இருக்கா? ஜெயலலிதா சொன்னாங்க, ஞாபகம் இருக்கா? ஸ்கூட்டி மானியம் வழங்கப்படும். எத்தனை பேருக்கு கொடுத்தாங்க? மதுரையில தமிழன்னைக்கு சிலை வைக்கப்படும் சொன்னாங்க, ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? எத்தனை பேருக்கு வச்சாங்க? தமிழ்நாட்டினுடைய நதிகள் இணைக்கப்படும் சொல்லியிருக்கிறா சார் இந்த அறிக்கையில, எடப்பாடி பழனிசாமி சொல்லியிருக்காரு. ஆனா திமுக நினைச்சது திருநெல்வேலி மாவட்டத்தில் எங்க தொகுதியில நம்பியாறு, கருமேனியாறு, தாமிரபரணியாறு இணைச்சு இன்றைக்கு தண்ணீர் அதுல வெள்ளோட்டம் பார்க்கப்பட்டு விட்டது. மகளிருக்கு மாதம் 2000 ரூபாய், அதே தான் அவங்க 2000 ரூபான்னு போட்டிருக்காங்க. எந்த திட்டத்தை அதிமுக சொன்னதை மதிமுக சொல்லியிருக்காங்க.
இவங்க சொன்ன தேர்தல் இருக்கிற சில விஷயத்தை நோட் பண்ணி பாருங்க. 5 ஆண்டு ஆட்சி காலத்துல இவங்களால செய்யக்கூடிய முடியாம இருந்துச்சு. முடியும் செஞ்சாங்களா? செய்யல. இதுதான் விஷயம். இவங்க கொடுத்த சில தேர்தலை எடுத்து பாருங்க. நீங்க சொல்ற அதே உதாரணம் சொல்றேன். 1000 ரூபாய் கொடுப்பதை 1500 உயர்த்துகிறார்கள். ஆட்சி பண்ண 5 வருஷத்துல அதுக்கான வாய்ப்பு இருந்துச்சா இல்லையா? ஏன் பண்ணல அப்படிங்கிற கேள்வி வருமா? ஒரு தனியார் தொலைக்காட்சிக்கு மரியாதைக்குரிய எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் பேட்டி அளிக்கிறார். என்ன சொல்றாரு? 1000 ரூபாய் எப்படிங்க கொடுக்க முடியும்னு கேட்டார்ல சார், நீங்களும் பாத்தீங்க. 1000 ரூபாய் கொடுக்க முடியாதுன்னு சொன்னாரு. சொன்னவர் இப்ப என்ன சொல்றாரு? நாங்க வந்தா என்ன செய்யறோங்கிறாரு. அப்ப எப்படி கொடுப்பீங்கன்னு கேட்டா நான் வரியை உயர்த்தி கொடுப்பேங்கிறாரு. நிதி ஆதாரத்தை பெருக்கி வரியை உயர்த்தி, அந்த வார்த்தை எக்ஸாக்டா இருக்கு சார். வரியை உயர்த்தின்னு சொல்லி இருக்கிறாரு. அப்படி இன்னொன்னு, இந்த 5 ஆண்டுகள் அந்த மானிய உரிமத்தை சாதிச்சது என்ன? ஏதோ ஒண்ணு இருக்கா? ஒரு பாயிண்ட். ஆட்சிக்கு வந்தவுடன் கொள்முதல் விலையை 3 ரூபாய் அதிகப்படுத்தி கொடுத்தார், அதாவது பால் வணிகர்களுக்கு. ஆனா விற்பனை விலையை 3 ரூபாய் குறைத்தார். ஆனா அதிமுக ஆட்சியில ஆவின் பால் விலையை லிட்டருக்கு 6 ரூபாய் ஏத்துனாங்க. இவர் 3 ரூபாய் குறைச்சாரு. நீங்க உங்களுக்கு நல்ல ஞாபகம் நினைங்க சார், ஜெயலலிதா அம்மா இருக்கும்போது சட்டப்பேரவையிலே விஜயகாந்த் அவர்களை பார்த்து சொன்னாங்க, பால் விலையை உயர்த்திய பிறகு, பேருந்து கட்டணத்தை உயர்த்திய பிறகு சங்கரன் கோயில் இடைத்தேர்தல் வருகிறது பார்க்கலாமா அப்படின்னு சவால் விட்டாங்க. உயர்த்தினாங்க. நீங்க